அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் பவித்ரா. நம்ம கூட பேசுறதுக்கு ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமா வெங்கட் மேம் அவர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட தைப்பூசத்தை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். தைப்பூசம் இப்போது ஃபேமஸாக இப்போ முருகர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வர்றாரு. இப்போ தைப்பூசத்துக்காக நிறைய பேர் 48 நாள் விரதம், 6 நாள் விரதம், அந்த ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. எப்படி மேம் இருக்கலாம்? விரதம் இருக்க முறை என்னென்ன வழிபாடெல்லாம் பண்ணலாம் மேம்? இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். முருகனை என்றைக்கும் ஆராதனை பண்ணலாமானா அவரை நித்தியமும் ஆராதனை பண்ணவும், தினமும் அவருக்கு தைப்பூசம், விசாகம், சஷ்டி அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. முருகர் ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு ஜாதகம் எடுத்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையிலையும் எடுத்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் முருகன் துணை நிற்பாரானா கண்டிப்பாக துணை நிற்பார். உதாரணம் நமக்கு தெரியும், ஒரு குழந்தை பிறப்பு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, குழந்தை பிறக்கலைன்னா சஷ்டியில் விரதம் இரு. நீங்கள் மாதம் சஷ்டியில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வருஷத்தில் ஒரு முறை வரக்கூடிய கந்த சஷ்டியில் கண்டிப்பாக 6 நாள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இந்த 6 நாள் விரதம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கருப்பையில் உள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கி, அகப்பை அப்படிங்கிறது சுத்தமாகி அதில் கரு உருவாகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அந்த முருகர் கொடுப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா முருகன், அந்த குழந்தை கர்ப்பிணி ஆகிட்டாங்கன்னா முருகனை மாதிரி அழகாக குழந்தை வேணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அழகுக்கே கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருக கடவுள் மட்டும்தான். இப்போ நிறைய பேர் கர்ப்பிணிகளாக இருக்கும்போது நம்ம சொல்லக்கூடியது, பெரியவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, கிருஷ்ணனோட ஃபோட்டோவை வச்சு டெய்லி பாரு, அதே மாதிரி குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் முருகனுடைய ஃபோட்டோவை அந்த பெட்ரூமில் வச்சுக்கோங்க. எந்திரிக்கும் போது அந்த குழந்தைய பார்த்துட்டே, அந்த குழந்தை கடவுள்னு சொல்லுவோம்வா, அந்த மாதிரி ஃபோட்டோ வச்சுக்கோங்க, அதை பார்த்தே எழுதுறீங்க, அப்போ அதே மாதிரி குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு நிலம் சார்ந்த பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா முருகன் தான் தீர்வுன்னு சொல்லலாம். ஏன்னா நிலப்பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குதோ அங்கே அந்த நிலக்காரகன்னு சொல்லக்கூடியதே செவ்வாய், அதோட அதிபதி. அதற்கு கடவுள் யாருன்னு பார்த்திங்கன்னா முருகர். அவரும் இதற்கு தகுதியானவரானா நம்ம கும்பிட வேண்டியதே அந்த முருகனை தான். அப்போ அதுவும் அதே மாதிரி சொத்து பிரச்சனை இருந்தது, நீண்ட நாள் நோயாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், முருகனை தான் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுறோம். சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பேசுகிறது தாமதமாகும்னு சொல்லுவாங்க. அப்போ தாமத பேச்சு, திக்கி திக்கி பேசுகிறது, அதுக்கு பார்த்திங்கன்னா முருகன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஏன்னா 2ஆம் பாவக வாக்குஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் தடை செய்யக்கூடிய கிரகம் சொல்லக்கூடியது 8ஆம் பாவகம், காலபுருஷனுக்கு 8ஆம் சொல்லக்கூடியது விருச்சிக ராசி. அதிலேருந்து பார்க்குறதுனால இந்த தடைப்பட்ட பேச்சு, திக்கி திக்கி பேசக்கூடிய பேச்சுங்கிறது இருக்கும். அதற்கும் நம்ம முருகன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இன்னொன்று சொல்லுவாங்கள்ல, கூழாங்கல்ல வாயில் போட்டு அந்த மாதிரி அசை போட்டால் பேச்சு நல்லா வரும்னு, அந்த நாக்கு வழங்கும்னு சொல்லுவாங்க. அந்த கல்னாலே முருகன் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சரி, இதே மாதிரி நம்ம திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு பார்த்திங்கன்னா முருகன் வழிபாடுங்கிறது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த தெய்வானை திருமணம் அப்படிங்கிறது நடந்ததும், வள்ளி திருமணம் அப்படிங்கிறது, அந்த காதல் திருமணத்திற்கு முதல்ல பிடிக்க வேண்டியது யாருன்னா நீங்கள் முருகன் மட்டுமே. அப்போ எல்லா இடங்களிலும் முருகன் நிறைந்திருக்கிறானா கண்டிப்பாக நிறைஞ்சிருக்கிறாரு. ஒரு செகண்ட் மேரேஜ் அமைப்பு இருக்கும், முதல் மேரேஜ் சரியா இல்லை, 2வது திருமணம் பண்ணணுன்னா கூட அந்த திருமணத்தில் ஒற்றுமைக்காக நம்ம இந்த வள்ளி தெய்வானையுடன் எந்த முருகன் எந்த கோவில் இருக்காங்களோ அங்கே போய் தரிசனம் பண்ணுவது, அந்த இடத்துக்கு போயிட்டு பகவானுக்கு மாலை போட்டுட்டு அந்த மாலையை நம்ம திருப்பி வாங்கிட்டு வர்றதுங்கிறது திருமண யோகத்தை கொடுக்கும். அப்போது உங்களுக்கு அந்த தைப்பூசம் அப்படிங்கிறது எவ்வளோ விசேஷம்னு பார்த்துக்கோங்க. இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம், அதுவும் பௌர்ணமி நாளில் வரக்கூடியது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். இந்த நாள் அந்த முருகனுக்கே ரொம்ப உகந்த நாள் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த நாளில் அந்த பகவான் வழிபாடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். செய்தவங்களுக்கு நிறைய பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சிருக்குது. சரி, ஓகே மேம். தைப்பூசத்தை பற்றி இவ்வளோ சொல்லிட்டீங்க. இப்போ தைப்பூசத்தன்னைக்கு வேறு என்ன விசேஷமாக இருக்குது? எதனால் இவ்வளோ முக்கியத்துவமாக நம்ம இந்த தைப்பூசத்தை பற்றி பார்க்குறோம்? கண்டிப்பாக இந்த தைப்பூசம் பார்த்திங்கன்னா, இந்த பார்வதி தேவியுடன் அன்னையிடத்தேந்து அம்மாட்டேந்து முருகன் வேல் வாங்கிய நாள் அப்படிங்கிறது தான் இந்த தைப்பூச நாள். அசுர வதத்திற்காக பகவான் தன் தாயினிடத்தையே போயிட்டு வேல் வாங்கிய ஒரு நாள் அப்படிங்கிறதா இந்த தைப்பூசம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேல் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுவாங்க, சிலர் முருகனையே வச்சு வழிபாடுங்கிறது பண்ணுவாங்க. இந்த நாளில் வேல் வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் அந்த அஞ்ஞானத்தை
அழித்து ஞானத்தை திரும்பி கொண்டு வருவதற்காகவும் பகைமை அப்படிங்கிறதையே அழித்து நம்ம ஒரு இடத்துலேருந்து நல்ல இடத்துல வர்றதுக்காகவும் தான் இந்த தைப்பூச திருநாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக அப்படிங்கிறது கருதப்படுகிறது. நம்ம வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே இந்த நாளில் முருகன் ஆலயங்களில் சென்று தைப்பூசத்து அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணுறதுனால வீட்டில் உள்ள அந்த பகைமை குணம் அப்படிங்கிறது நிறைய நீங்குமானா கண்டிப்பாக நீங்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ வேல் வாங்கி நம்ம வீட்டில் வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படி வாங்கணும் அப்படின்னா இப்போ ஒரு சிலர் கேட்குறாங்க, இந்த கையளவுக்கு தான் இருக்கணும், இல்லை ரொம்ப பெருசாக நான் வச்சு வழிபடலாமா? அப்படி வைக்கும்போது அதில் எலுமிச்சம் வந்து கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு மேம்? கண்டிப்பாக. இப்போ நம்ம வீட்டில் ஒரு விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணாலும் கூட அதற்கு தகுந்த ஒரு அவங்களுக்கு அபிஷேகம், ஆராதனை, அவங்களுக்கு தினமும் நேவேத்தியம், அதற்குண்டான மந்திரங்கள் அப்படிங்கிறது சொல்லணும். சில பேருக்கு அது பண்ண முடியும், சில பேருக்கு அது பண்ண முடியாது. ஆனால் எங்காத்துலேயும் சுவாமி வரணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். இந்த ஆய அளவுன்னு சொல்லுவாங்க. நம்ம உள்ளங்கைக்குள்ளே ஒரு சுவாமி விக்கிரகமோ ஒரு வேலோ இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அதை வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் போன இடங்களில் கூட அதை கொண்டு போயிட்டு அன்றைய வழிபாட்டு முறைகளை அங்கே பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் போயிட்டு வர்ற வரைக்கும் அந்த சுவாமிக்கு எந்த ஒரு தவறுதலான, அதாவது நமக்கு குற்றம், தெய்வ குற்றம்னு சொல்லுவாங்க அல்லவா, அந்த மாதிரி நிகழ்வுகள் எதுவுமே கிடையாது. ஆனால் அதற்கு மேல் வாங்கும்போது கண்டிப்பாக நான் ஒரு வெளியூருக்கு போகிறேன்னா நான் செய்யக்கூடிய அந்த பூஜை முறைகளை என்னுடைய சந்ததிகளுக்கோ குழந்தைகளுக்கு சொல்லி அதை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற முறை தான் இங்கே அதிகமாகவே இருக்குது. அதை கண்டிப்பாக செய்யணும், அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆனால் சின்ன அளவாக பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் விக்கிரகம் இல்லாத வீடு கிடையாதுன்னு சொல்லலாம். இல்லைங்க எங்கள் வீட்டில் விக்கிரகமே இல்லைன்னு சொன்னால் கூட யாராட்டி கிஃப்டாக ஒரு விக்கிரகம் கொடுத்துருப்பாங்க, அதை கூட அவங்க பூஜா முறையில் வச்சு பூஜை வழிபாடுங்கிறது செய்து கொண்டு தான் வர்றாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதற்குண்டான தகுந்த பலன் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ இந்த தைப்பூசத்தன்னைக்கு ஏதாவது இந்த ஒரு மந்திரத்தை சொன்னால் நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறது ஏதாவது இருக்குமா? கண்டிப்பாக. இந்த தைப்பூசத்தன்னைக்கு சஷ்டி கவசம் அப்படிங்கிறது பாராயணம் செய்யலாம். கந்தகரு கவசம் அப்படிங்கிறது பாராயணம் சொல்லலாம். அதை விட ரொம்ப விசேஷம் பார்த்தீங்கன்னா திருப்புகழ், அதில் இருக்கக்கூடிய வேல்மாறல், அருணகிரிநாதர் எழுதிய வேல்மாறலை அந்த முருகன் முன்னாடி உட்காந்து ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்துக்கு வெற்றிலைப்பாக்கு, பூவு, பழம், ஒரு நேவேத்தியம் கூட வைத்து அன்னைக்கு அந்த வேல்மாறலை படித்தாலே உங்களுக்கு நிறைய மாற்றங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வேல்மாறல் தொடர்ந்து ஒரு 48 நாள் அப்படிங்கிறது படித்தாங்கன்னா அவங்க நினைத்த காரியங்கிறது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இதை நம்ம சொன்னது கிடையாது, பெரியவங்க சொன்னது. 48 நாள் அந்த வேல்மாறல் படித்தால் நீங்கள் நினைத்த காரியங்கிறது கண்டிப்பாக நிறைவேறும். அதே மாதிரி என்னால் அந்த மாதிரி படிக்க நேரம் இல்லை, எனக்கு கால ஓட்டத்தின் காரணமாக நான் ஓடுறேன்னு யார் நினைக்கிறீங்களோ இந்த தைப்பூசத்தை அன்னைக்கு மட்டுமாட்டி இந்த வேல்மாறல் பாராயணம் அப்படிங்கிறது உங்கள் வீடுகளில் செஞ்சாலே உங்கள் வீட்டில் உள்ள கடன், நோய், அந்த எதிரிகளுடைய தொல்லை, அதே மாதிரி வருமானம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படிங்கிறது தானாக வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த வேலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தரத்துக்கு காரணம் என்ன மேம்? கண்டிப்பாக இந்த வேல் அப்படிங்கிறது சூரனை வதம் செய்வதற்காக பார்வதி தேவியிடத்திலிருந்து முருகன் வாங்கியதாக ஒரு ஐதீகம். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே சூரனை வதம் செய்யலை. சூரனை 2 உருவமாக, ஒன்று சேவலாகவும் இன்னொன்று மயிலாகவும் கொடியாகவும் மாற்றக்கூடிய ஒரு தன்மை அந்த வேலிற்கும் அந்த முருக கடவுளுக்கும் மட்டுமே இருந்தது. அப்போ அது ஒரு புனர்ஜென்மம் அப்படிங்கிறதே சொல்லலாம். இந்த வேல் வழிபாடு பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி, வீட்டில் எனக்கு நிம்மதியே இல்லை, ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது ஓடிண்டே இருக்குது, என்ன காரணம்னு தெரியலன்னு யார் நினைக்கிறீங்களோ இந்த வேல்மாறல் படிப்பதன் மூலமாக, அந்த மாதிரி கோவிலில் வேல் பூஜை அப்படிங்கிறது நடக்கும், அதை போய் பார்ப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறு ஜென்மம் இல்லைனா இந்த பிரச்சனைகள்லேருந்து ஒரு விடிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போது தைப்பூசத்தப்போ என்ன மேம் நைவேத்தியம் பண்ணலாம்? இப்போ தைப்பூசத்துக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே சக்கரை பொங்கலும் வடையும் வைத்து நேவேத்தியம் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. சிலர் பஞ்சாமிர்த நேவேத்தியம்ங்கிறது பண்ணுவாங்க. இந்த தைப்பூச நாளில் முருகன் ஆலயம் எங்கே பக்கத்தில் இருக்குதோ இந்த பால்குடம், காவடி எடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பழனி கோவிலில் பார்த்திங்கன்னா முருகன் கோவிலில் இந்த தைப்பூசத்தை வெகு விமர்சையாக 10 நாள் கொண்டாடக்கூடிய ஒரு திருநாளாக அங்கே அமையும்.
ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த நாட்களில் வந்து காவடி எடுப்பது, பால்குடம் எடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றங்கிறது இருக்கும். இந்த பழனி மலைக்கும் இந்த மேஷராசி உள்ளவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குமானா கண்டிப்பாக ஒற்றுமை இருக்கும். ஏன்னா இந்த மேஷராசி, சிம்ம ராசி இதெல்லாம் பழனி மலைக்கு போயிட்டு வந்தாலே அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி சிம்ம லக்னமாக உங்களுக்கு தற்போது இருந்தாலும் சரி, பழனிமலை முருகன் தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த நாளில் போக முடியலனாலும் பரவாயில்ல, அடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்கன்னு சொல்லலாம். இந்த மேஷ ராசியில் உள்ளவங்க பால்குடம் எடுக்கிறதுன்னு சொல்லுவோம். அதை வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லலாம். கண்டிப்பாக இதை இவங்க செய்தாலே மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகே மேம். இப்போ லக்னத்துக்கு மட்டும் சொல்லியிருக்கீங்க. இது ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது இருக்கா மேம்? இல்லை, இந்த மேஷ ராசியில் வரக்கூடிய அந்த 3 நட்சத்திரங்களுமே, அந்த நட்சத்திர புள்ளிகள் போகிறவங்களுமே இதை செய்யலாம்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரங்க வந்து காவடி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதை பண்ணுவாங்க. இந்த சிம்ம ராசிக்கார ஆண்கள் வந்து சிலர் பார்த்திங்கன்னா அந்த தேர்காவடி, பறவை காவடி அப்படிங்கிறது எடுப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த காவடி எடுப்பதன் மூலமாக மாற்றங்கிறது அவங்களுக்கு கொடுக்கும். சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், சிலருக்கு இருக்காது. நீங்கள் காவடி எடுக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த ஆண்களாக இருந்தாங்கன்னா உதாரணமாக ஒரு 48 நாள் இந்த விரதம் இருந்து அந்த கோவிலுக்கு செல்வது, பழனி முருகன் கோவிலுக்கு சென்று, நிறைய பேர் இப்போல்லாம் மாலை போட்டிருக்காங்க. நான் இப்போ சென்னையில் தான் இருக்கிறேன். பார்க்கக்கூடிய இடங்களில் எல்லாமே முருகனுக்கு மாலை அணிந்து இருக்கிறாங்க. எங்கே மாலைன்னு கேட்டாங்கன்னா பழனிக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஊரே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பழனி, அந்த தைப்பூசத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பெண்கள் பார்த்திங்கன்னா 48 நாள் விரதம்ங்கிறது இருக்க முடியாது. அவங்களுக்கு மாதவிடம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 11 நாள் விரதம்ங்கிறது இவங்க இருக்கலாம். இதை கண்டிப்பாக அவங்க செய்தால் இவங்க வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நேவேத்தியத்தை பற்றி கேட்டிங்க. நேவேத்தியம்ங்கிறது முருகனுக்கு பிடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புட்டமது ரொம்ப பிடிக்கும். அதேமாரி தினை மாவு, ஏன்னா அவர் வள்ளியை வந்து திருமணம் செய்யும்போது அவருக்கு திணை, அந்த வள்ளிக்கு உகந்தது திணை, தேனும் திணையும் அப்படிங்கிறது ரொம்ப இஷ்டம். அந்த தேனையும் திணையும் கொடுத்தாலே அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். இந்த புட்டமதும் திணைமாவும் கொடுத்தாலே முருகனுக்கு போதுமானது. ஏன்னா அவர் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது, அவருக்கு நைவேத்தியமாக கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான். இது எல்லா இடங்கள்லையும் எல்லா கோவில்கள்லையும் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. சிறப்பான அந்த கோவிலில், அதாவது இந்த சிறப்பு நாட்களில் மட்டுமே அது வந்து அவங்க கொடுப்பாங்க. நம்மளால் முடிஞ்சதுன்னா நம்ம வீட்டில் கூட அதை நைவேத்தியம் அப்படிங்கிறது பண்ணலாம். தெரியாதவர்கள் உங்களுக்கு என்ன நைவேத்தியம் தெரியுமோ அதை மாத்திரம் பண்ணி, விக்கிரகம் இருந்ததுன்னா அதற்கு ஒரு அபிஷேகம் அலங்காரம் பண்ணிவிட்டு, ஒரு புஷ்பத்தினால ஒரு அபிஷேகம் கூட பண்ணிவிட்டு, ஒரு தீபாராதனை காட்டி பகவானுக்கு பிடித்த நைவேத்தியம் எதையோ அதை கொடுத்துட்டு நீங்கள் வழிபாடு பண்ணாலே போகும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கிறது இருக்கும். இந்த தைப்பூசம் வந்து மிகப்பெரிய நல்ல ஒரு தைப்பூசமாக இருக்குது. ஸோ யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவலை இந்த இடத்துல பகிர்றோம்.